குட் மார்னிங் சில்ட்ரன். போன வீடியோவில் நம்ம அடிஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் சப்ராக்ஷன் பற்றி படிக்க போகிறோம். சப்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம போன டேர்ம்லேயே படிச்சிட்டோம். ஆனால் ரீக்ரூப்பிங் பற்றி படிக்கலை. நம்ம சப்ராக்ஷனில் ரீக்ரூப்பிங் பண்ணி எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். What do you mean by subtraction? Subtraction means to take away from a group or a number of things. அதாவது ஒரு குரூப்ல இருந்து கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு மீதி எவ்வளோன்னு பார்க்குறதான் சப்ராக்ஷன். இங்கே நான் ஒரு 5 பால்ஸ் வச்சுருக்கேன். 3 ரெட் பால் அண்ட் 2 ப்ளூ பால். அந்த 3 ரெட் பால் இருக்கு இல்லையா, அதை நான் ராமுக்கிட்ட கொடுத்துட்றேன். மீதி எத்தனை பால் என்கிட்ட இருக்கும்? 5 - 3 பால் போயிடுச்சு. மீதி எத்தனை இருக்கும்? ப்ளூ கலர் பால் 2. ஸோ 5 - 3 = 2. இதில் எந்த நம்பர்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோமோ அதுக்கு மினிவெண்ட். நம்ம சப்ராக்ட் பண்ணுற நம்பருக்கு சப்ராக்கண்ட். கிடைக்கிற ஆன்சர் டிஃப்ரென்ஸ். Properties of subtraction. Subtracting 0. If we subtract 0 from any number, the answer is the number itself. ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணால் அந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 0 மீன்ஸ் நத்திங். நத்திங்னா 0னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு 6 பால் இருக்குது. அந்த 6 பால்ல இருந்து நான் எதுவுமே எடுக்கலைன்னா என்ன இருக்கும்? அந்த 6 பால் அப்படியே இருக்கும் இல்லையா? அதுதான் 6 - 0 = 6. 7 - 0 = 7. 8 - 0 = 8. 9 - 0 = 9. Subtracting 1. If we subtract 1 from any number, we get the predecessor of the number. That is the number just before it. கீழே 4 ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க. அதில் 1 எடுத்துருவோம். மீதி எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். 1 2 3. அப்போ 3 இருக்குது. இப்போ 4 - 1 = 3. இப்போ 5 - 1 = 4. 5 உடைய முன்னாடி நம்பர் 4. 6 - 1 = 5. 7 - 1 = 6. Subtracting a number from itself. If a number is subtracted from itself, the answer we get it 0. அப்படின்னா என்னென்னு புரியுதா? ஒரு நம்பரை அதே நம்பரால் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 0 தான் ஆன்சராக வரும். கீழே பாருங்கள், 6 பால்ஸ் இருக்குது. அந்த 6 பால்ஸ்லேருந்து நான் 6ஐ எடுத்துறேன். 6 பால்ஸையுமே எடுத்துறேன். இப்போ மீதி என்ன இருக்கும்? 0. எதுவுமே இருக்காது இல்லையா? இப்போ 6 - 6 = 0. 7 - 7 0. 8 - 8 0. 9 - 9 0. 6 - 2. இப்போ 6 விரல் விடுங்க. 2வை க்ளோஸ் பண்ணுங்க. மீதி எத்தனை இருக்குது? 4. ஸோ ரைட் 4. நெக்ஸ்ட் 5 - 1. இப்போ 5 ஃபிங்கர் விடணும். 1 க்ளோஸ் பண்ணுங்கள். What is the remaining fingers? 1 2 3 4. So write 4. What is the answer? 44.
செகண்ட் சம். இப்போ 7 மைனஸ் வந்து 0. 0 மீன்ஸ் நத்திங். அப்போ 7லேருந்து 0னா ஒன்றுமே எடுக்கலை அப்படின்னா என்ன வரும்? 7 தான் வரும் இல்லையா? ஒரு நம்பரை ஜீரோவோட அதாவது ஒரு நம்பர்லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே சேம் நம்பர். அப்போ 7 ரைட் பண்ணுங்கள். 6 மைனஸ் 1. ஒரு நம்பரை 1 சப்ராக்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் ஆன்சராக வரும். இப்போ 6க்கு முன்னாடி என்ன வரும்? 5. இப்போ வாட் இஸ் த ஆன்சர்? 57. 84 மைனஸ் 78. இதை எப்படி சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஒன்ஸ் பிளேஸில் போகணும். இங்கே 4 இங்கே 8 இருக்குது. 4லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 10லேருந்து ஒரு 10 எடுக்கணும். இப்போ 8 10லேருந்து ஒரு 10 எடுத்துட்டோன்னா இங்கே 7 10 இருக்குது. இங்கே வந்து ஒரு 10 எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ 10 + 4. 10 + 4 14. ஸோ இப்போ இங்கே ரைட் பண்ணும் 14. இப்போ 14 மைனஸ் 8. இப்போ 14 ஃபிங்கர்ஸ் நம்மகிட்ட இருக்காது இல்லையா? ஸோ அப்போ எப்படி வேறு முறையில் எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, 8லேருந்து 14 வர கவுண்ட் பண்ணுங்க. 18 ஆஃப்டர் 9 10 11 12 13 14. 1 2 3 4 5 6. இப்போ இங்கே 6 ரைட் பண்ணுங்க. ஓகேவா? இங்கே 7 மைனஸ் 7 0. வாட் இஸ் த ஆன்சர்? 6. இது செகண்ட் சம். ஒன் சென்டென்ஸ். 22 மைனஸ் 18. 22லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 2ங்கிறது 8ஓட ஸ்மால் நம்பர். அப்போ 2லேருந்து 8 எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 10கிட்ட இருந்து ஒரு 10 நம்ம எடுக்கணும். எடுத்தால் என்ன ஆன்சர் வரும்? இங்கே 2 10 இருக்குது. ஒரு 10 போயிடுச்சுன்னா இங்கே ஒரு 10 இருக்கும் இல்லையா? இங்கே 2 10 இங்கே 10 + 2 இல்லையா? 10 + 2 12. அப்போ இங்கே வந்து 12ஆக மாறிடுது. புரிஞ்சுதா? இப்போ 12 மைனஸ் 8. இப்போ 8 ஆஃப்டர் இந்த 12 வர நம்ம கவுண்ட் பண்ணணும். 8 ஆஃப்டர் 9 10 11 12. இப்போ எத்தனை கோடு வந்திருக்கு? 1 2 3 4. ஸோ ரைட் பண்ணுங்க 4. இங்கே 1 மைனஸ் 1 0. புரிஞ்சுதா? வாட் இஸ் த ஆன்சர்? 4 மட்டும்தான் ஆன்சராக வரும். புரிஞ்சுதா? Kamal fixed 56 tube lights in a party hall. If 18 tube lights were fused, then how many tube lights were used? அதாவது கமல்ங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு? 56 டியூப் லைட்ஸை பார்ட்டி ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதில் 18 டியூப் லைட்ஸ் வேர் ஃபியூஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபியூஸ்னால் என்னது? அது எரியாமல் போயிடுறது இல்லையா? ஸோ மீதி வந்து எத்தனை டியூப் லைட்ஸ் வந்து அங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டியூப் லைட்ஸ் 56. நம்பர் ஆஃப் டியூப் லைட்ஸ் வேர் ஃபியூஸ் ஆனதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளவு ரிமைனிங் அங்கே யூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? இப்போ 6 8 இருக்குது. 6லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு 10 அங்கேருந்து எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 16 ஆகும். 16 மைனஸ் 8 8 இல்லையா? ஸோ இங்கே 4 மைனஸ் 1 3. வாட் இஸ் த ஆன்சர்? 38. Factory produced 95 cars in a day. How many cars were unsold if 37 were sold? ஒரு ஃபேக்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 95 கார் ஒரு நாளைக்கு. அதே 37 வந்து சோல்டு மீன்ஸ் விற்கிறது. 37 அதில் விற்றுட்டா மீதி ரிமைனிங் எத்தனை கார் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ என்ன பண்ணணும், டோட்டலில் இருந்து அந்த வித்த காரை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டோட்டல் கார்ஸ் 95, நம்பர் ஆஃப் கார்ஸ் வேர் சோல்டு 37. ஒன்ஸ் பிளேஸில் 5ம் 7 இருக்குது. இப்போ 5லேருந்து 7 நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது, அதனால ஒரு 10 எடுக்கிறோம். 10 எடுத்தால் என்ன ஆகும், 15 ஆயிரும் இல்லையா. இப்போ 15 - 7 8. இங்கே 9லேருந்து ஒரு 10 எடுத்தாச்சு, மீதி எவ்வளோ இருக்குது, 8 10 இருக்குது. 8லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 5. வாட் இஸ் த ஆன்சர், 58. Kamali had 31 rupees with her. She bought a pen for 50 rupees. She saved the remaining amount. Find the amount saved by her. இப்போ கமலி வந்து 31 ருபீஸ் வச்சுருக்கான். பாட் அப்படின்னா வாங்கிறது. ஒரு பெண்ணு வந்து 15 ருபீஸ்னால் அவன் வாங்கிட்டான். மீதி வர்ற பைசாவை அப்படியே சர்வ் பண்ணி வச்சிடறான். அப்போ இப்போ அவள் எவ்வளோ சர்வ் பண்ணி வச்சுருப்பான் அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ கமலி ஹேட் மணி 31, காஸ்ட் ஆஃப் எ பென் 15 ருபீஸ். இப்போ 1லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணணும். 1லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு 10 எடுக்கணும். அப்போ 10 + 1 11. 11 - 5 6. 2 - 1 1. What is the remaining amount, 16 rupees. In a class of 42 students, 26 are girls. How many are boys? அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் 42 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் 26 ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ்னால் மீதி எவ்வளோ பாய்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நம்மளோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 42, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 26. இங்கே 2ம் 6ம் ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. இப்போ நம்ம 2லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ 1 10 எடுக்கிறோம். அப்போ 10 + 2 12. 12லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 6. 3 - 2 1. நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ, 16.